மகர ராசிக்கு இதுவரைக்கும் வந்து சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருந்தார். அவர் தான் 8ஆம் அதிபதியும் கூட. ஆனா இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்களேன், 8ஆம் இடத்துல போய் ஆட்சி பலத்தோட உட்கார்ந்த நேரத்துல மகர ராசிக்காரங்களுக்கும் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம். இவங்களுமே வார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாசம் 17ல இருந்து அதுக்கப்புறம் பாருங்க செப்டம்பர் 18 வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும். ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு மாசம் இருக்கணும் வார்த்தையில. இவளையே பாருங்க நிறைய வந்து வீட்டுக்குள்ள கருத்து முதல்கள் ஏற்படும். ஏன்னா 8ஆம் அதிபதி வலுவா இருக்காரு. மகர ராசிக்காரங்க யார்கிட்ட பேசினா ஆபத்தாயிடும், யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கலாம்? மகர ராசிக்கு 7ஆம் இடம் பாருங்க கடகராசி தான். அப்ப கடகராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையானவங்க தான். ஆனா இருந்தாலும் பாருங்க இப்ப இந்த சனி வக்கரமா இருக்காருல்ல, அது கூட 8ஆம் அதிபதி வலுத்ததுனால அப்ப நீ இது வரைக்கும் நானும் எவ்வளவோ பொறுமையா போயிட்டேன், ஆனா அப்படி இருக்கிறனால இனிமே நல்லா பொறுமையாவே இருக்கவே முடியாது. வார்த்தையால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிரச்சனைக்கு சிறிதாக ஆரம்பிக்கிற பிரச்சனை கூட பெருசாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. என்னங்க என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க, கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க, ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்கரேஸ்வரி அம்மா அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க யார்கிட்ட வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு ஜாக்கிரதையா இருக்கணும்னா யார்கிட்ட சொல்லுங்க? மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசிக்கு இதுவரைக்கும் வந்து சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருந்தார். அவர் தான் 8ஆம் அதிபதியும் கூட. ஆனா இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்களேன், 8ஆம் இடத்துல போய் ஆட்சி பலத்தோட உட்கார்றாரு. அப்பதான் பாருங்க மகர ராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் மனைவி அதிகாரம் வந்து கொஞ்சம் தூள் பறக்கும் மனைவி கிட்ட. அதே மாதிரி மனைவி இருந்தா கணவன் கிட்ட, ஆமா, கணவருடைய அதிகாரம் வந்து தூள் பறக்கும். அதே நேரத்துல இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்கம் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். ஏதோ ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஏதாவது ஒரு லோன் கேட்கறது, ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மகர ராசியை சேர்ந்த கணவருக்கோ இல்லைன்னா மனைவிக்கோ அந்த வாய்ப்பு வந்து தேடி வரும். அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதே நேரத்துல மகர ராசிக்காரங்களுக்கும் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம். இவங்களுமே வார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாசம் 17ல இருந்து அதுக்கப்புறம் பாருங்க செப்டம்பர் 18 வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும். ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு மாசம் இருக்கணும் வார்த்தையில. இவளையே பாருங்க நிறைய வந்து வீட்டுக்குள்ள கருத்து முதல்கள் ஏற்படும். ஏன்னா 8ஆம் அதிபதி வலுவா இருக்காருல்ல, வலுவா இருக்கிறப்ப ஆனா எதிரிகள் வந்து இவர் கண்டு பயப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு கருத்து இருந்தாலும் பாருங்க பக்கத்துல உள்ள எதிரிகள், தூரமா இருக்கிற எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் பயந்து அடிவழிஞ்சு போகக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். 2 பேத்துக்குள்ள ஒரு ஈகோ, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பாருங்க 2 பேத்துல ஒரு ஈகோ ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தான் இவங்க வந்து ரொம்ப வந்து பொறுமையாக போகணும். இந்த நேரங்கள்ல இவங்க வந்து வெளியூர் போறது ரொம்ப நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தொழில் விஷயமாக வேலை விஷயமா தான் பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து மகர ராசிக்காரங்க யார்கிட்ட பேசினா ஆபத்தாயிடும், யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கலாம் சொல்லுங்கம்மா? மகர ராசிக்கு பாருங்க 2ஆம் அதிபதி தான் வக்ரமாவரே இருக்காரு. அது மட்டுமே இல்ல, சூரியன் 8ஆம் அதிபதியும் பாருங்க ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியும் பாருங்க குரு 7ஆம் இடத்துல வந்து குரு சேர்க்க, குருவோட பார்வை வந்து மகர ராசிக்காரங்களும் பரிபூர்ணமா இருக்குது. அப்ப இந்த நேரங்கள்ல இவருடைய மனசுல வந்து பாருங்க ஏதாவது ஒண்ணு மற்றவங்களை ஒரு காயப்படுத்துற மாதிரி பேசணும்னு நினைப்பாங்க. அது யாரு இவர் வந்து அமைவாக இருந்தா தன்னுடைய வாழ்க்கை துணை தான், ஒய்ஃப் தான். ஆமா, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். அதனால கணவன் மனைவி மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை துணையிட்ட ரொம்ப வந்து காயப்படுத்தாம பேசணும். அவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா இதுவரைக்கும் பொறுமையாக போனவங்க கூட இந்த நேரத்துல பொங்கி எழுவாங்க. மகர ராசிக்கு 7ஆம் இடம் பாருங்க கடகராசி தான். அப்ப கடகராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையானவங்க தான். ஆனா இருந்தாலும் பாருங்க இப்ப இந்த சனி வக்கரமா இருக்காருல்ல, அது கூட 8ஆம் அதிபதி வலுத்ததுனால
அப்ப நீ இது வரைக்கும் நானும் எவ்வளவோ பொறுமையா போயிட்டேன், ஆனா அப்படி இருக்கனால இனிமே நல்லா பொறுமையாவே இருக்கவே முடியாது. வார்த்தையால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிரச்சனைக்கு சிறிதாக ஆரம்பிக்கிற பிரச்சனை கூட பெருசாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து கணவன் மனைவி அவங்களுக்குள்ள மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாயகையே விட்டுறாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சண்டையாக்கிக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே. கணவன் மனைவி வந்து பொறுமையா ஜாலியா பேசினாலே ஹாப்பியா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மகர ராசிக்கு? இவங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகள் சொல்றோம்ல, ஆமா, அதுல வந்து கொஞ்சம் கால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். உதவி அப்படின்னா சாப்பாடுன்னு கொடுக்கறத விட அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக வேலை வாய்ப்புக்கு இல்லை அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச நம்மளால் உடலால் செய்யக்கூடிய உதவிகள் பண்ணினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா வந்து வஸ்திர தானம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். துணிமணி வாங்கி தரலாம். அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களா இருக்கணும். இன்னைக்கு நிறைய மாற்றத்துல வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்ம கொடுக்குற தேவை இருக்காது. அப்ப அதுலயே நிறைய தேவைப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க ஏதாவது ஆடை வஸ்திர தானம், அவங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி சுடிதாரோ சாரியோ ஏதாவது ஒண்ணு ரொம்ப ஊனமுற்றவர்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா அவ்வளோ நல்லது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. வேற என்ன பண்ணலாம்? அவங்க கோயில் ஏதாவது இருக்கா? பரிகாரம் ஏதாவது? கோவில் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் இவங்களுடைய கோவிலுக்கு வந்து ஒரு சிலர் பாருங்க கோவிலுக்கு போன பிரியப்பட மாட்டாங்க. அப்ப எந்த கோவிலாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வெளியவே நின்று அந்த கோவிலுடைய கலசத்தை வந்து கோபுரத்தை வந்து இவங்க கையெடுத்து கும்பிடணும். ஓகே, சூப்பர். அது வந்து டெய்லி இவங்க பண்ணாங்கன்னா இந்த ஆகஸ்ட் 17 இருந்து சனியோட வக்கரத்தோட தாக்கமும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல சரியாகும். இப்ப மகர ராசியில ஒரு ஆண்கள் இருந்தாலும் மனைவி இவங்க வசப்படுவாங்க இந்த கோபுரத்தை வந்து தரிசனம் பண்றப்ப. அதே மாதிரி மகர ராசியை பிறந்த பெண்கள் இருந்தாலும் பாருங்க, அந்த கோபுர தரிசனம் பண்றப்ப கணவர் வந்து வசியப்படுவாங்க. வெரி குட், நல்ல ஒரு டெய்லி வந்து ஒரு முறையாவது போய் கோபுரத்தை பார்த்து வெளியே இந்த மாதிரி கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா போதும். சூப்பர். நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட ஆரம்பிக்கும். நல்ல நன்றி நன்றி. இவ்வளோ அழகான ஒரு பதிவுங்க இது. கோபுரத்தை அப்படி பார்த்து கும்பிட்டாலே நம்ம பாவங்களே முதல்ல போகும். அப்போ இதில் எவ்வளோ ஒழியும் பாருங்கள். எவ்வளோ அடுத்தவங்களுடைய அந்த நம்ம சாபம் யாரையாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிறோன்ற பாருங்க, அதுலேருந்து கூட நீங்கள் வெளில வந்துடுவீங்க கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாலே. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.